Pesuvom Everybody Knows Season 4. Shamini, UTI அதாவது சிறுநீர் பாதை தொற்று. இந்த நோய்க்கும் கிரான்பெரி ஜூஸுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்றேன். கிடையாது. இருக்கு. கிடையாது. இருக்கு கார்த்திக். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நம்ம மருத்துவரை தான் கூப்பிடணும். நீங்களும் நானும் பேச முடியாது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த யூடிஐ பிரச்சனையை பத்தி நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்கு 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். இதோ லீனா மற்றும் குணா. சரி, எடுத்தோடனே நம்ம கேள்வி கேட்டோம். யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. க்ளீன் ஸ்லேட். உங்க ஆனஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் நிறைய தெரியும், எனக்கு வந்திருக்கு. எப்ப இது சமீப காலத்துலயா இல்ல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக வந்திருக்கு. அது ரொம்ப வலிக்கும். ஸோ நிறைய தண்ணீர் குடிக்கணும். நிறைய கிரான்பெரி ஜூஸும் குடித்தேன், ஆனால் அப்பயும் போல. ஸோ மருத்துவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் போனுச்சு. ஸோ அந்த பிரச்சனை வந்த போது உங்களுக்கு என்ன கோத்ரூ பண்ணீங்க? வலி அதிகமா இருந்ததா, எரிச்சல் அதிகமா, என்ன கோத்ரூ? வலி எரிச்சல் ரெண்டுமே இருந்துச்சு. வயிறு ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த வலி. அண்ட் அந்த ஏர்ஜ் யூரின் பண்றதுக்கு அந்த ஏர்ஜ் வந்து அதிகமா இருக்கும், ஆனா ஒன்றும் வராது. ஆக்சுவலி அவங்க சொல்றது உண்மைதான் கார்த்திக். எனக்கும் இது ஒரு தடவை வந்திருக்கு, ஆனா மருத்துவர்கிட்ட போற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த வலி பெருசா ஒன்றும் எடுக்கல, ஆனா வந்து கழிவறைக்கு போகணுன்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா போனா ஒண்ணுமே இருக்காது. ஒன்றும் இருக்காது. ஒரு 30 வினாடி கழிச்சு திருப்பி அந்த ஒரு ஏர்ஜ் வரும், ஆனா ஒண்ணும் இருக்காது. இதுல இப்ப இது கேட்கறதுக்கு எவ்வளவு ரொம்ப குழப்பமா இருக்கோ, அதே மாதிரி யூடிஐ அப்படின்னு சொன்ன உடனே பெண்களுக்கு தான் இது வரும் அப்படின்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. அட ஐயா, ஆண்களுக்கும் வரும் ஐயா அப்படின்னு இப்பதான் ஐயா அந்த வலி இன்னும் மோசமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இத பத்தி மேலும் நமக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு மருத்துவரை கூப்பிடுங்க. இது உங்களுக்காக டாக்டர் பழனியப்பன். வணக்கம் டாக்டர். டாக்டர், முதல் கேள்வி, யூடிஐ அப்படின்னா என்ன? அதுக்கு விளக்கம் வந்து கொடுங்க. யூடிஐங்கிறது வந்து சிறுநீர் பாதையில் ஒரு தொற்று. சிறுநீர் பாதைன்னா அதில் சிறுநீரகம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு குழாய் வருது. அந்த குழாய் வந்து சேர்ந்து ஒரு சிறுநீர் பையில் சேரும். சிறுநீர் அங்கே தங்கிட்டு நம்ம ஏற்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம சிறுநீர் பாதை மூலமாக அதை வெளியேற்றும். ஸோ இந்த சிறுநீர் பையில் ஏற்படுற தொற்றுக்கு பேர் தான் சிறுநீர் பாதை தொற்று, இல்லை யூடிஐன்னு காமனாக நம்ம சொல்றது. சரி டாக்டர், நம்ம எல்லாருக்கும் இங்கே நிறைய கேள்வி இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, கார்த்திக்கும் நானும் ஒரு விவாதத்துல ஈடுபட்டோம். இந்த யூடிஐக்கும் கிரான்பெரி ஜூஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா, ரிலேஷன் இருக்கா? அதை குடிச்சா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கிரான்பெரி ஜூஸ் குடிச்சா யூடிஐ சரியாகுமாங்கிற கேள்விக்கு ஒரே பதில் தான், சரியாகாது. நமக்கு ஒரு லிவிங் ப்ரூஃபே அங்க இருக்கு. அந்த பொண்ணு விடாம கிரான்பெரி ஜூஸ் குடிச்சிருக்கு, தீர்வு காணலன்னு சொல்லி இருக்கு. இதுதான் டாக்டர் எல்லாரும் வெளியே சொல்றாங்க. யூடிஐ வந்துருச்சுன்னு சொன்னா கிரான்பெரி ஜூஸ் குடி, அது கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அது மாதிரி சொல்றாங்க? யூடிஐ கண்டிப்பா இருக்குன்னா அதுல தொற்று இருக்குன்னு அர்த்தம். தொற்றுனா என்ன? பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல நிறைய பரவி இருக்குன்னு அர்த்தம். பாக்டீரியா பரவி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். ஆன்டிபயோட்டிக் சாப்பிடாத பட்சத்துல நம்ம என்ன பண்றோம்னா இருக்க பாக்டீரியா வந்து குறைக்க பார்க்குறோம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னொரு வழி வந்து நம்ம பிடிச்ச ஏதாச்சும் ஒன்று குடிக்க சொல்கிறோம். ஸோ மருத்துவ ரீதியாக வந்து கிரான்பெரி ஜூஸில் ஒரு கெமிக்கல் மாதிரி ஒன்று இருக்குது, ப்ரோஎன்தோசைனிடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன செய்யுதுன்னா, ஆக்சுவலாக அதை ஆராய்ச்சி பண்ணும்போது பாக்டீரியா வந்து நம்ம சிறுநீர் பையில் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு இது உதவும். ஸோ அந்த ஒரு நாலேஜை வச்சு இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு இதில் ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் நம்ம தொற்றை வந்து குறைக்கலாமான்னு பார்க்கும்போது சில பேருக்கு சரியானுச்சு, ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து சரியாகாமையும் போயிடுச்சு. அதனால இது இன்னமும் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நிறைய குடிக்கணும்னா அது ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒரு அளவு நம்ம வந்து ரீச் பண்ணோம்னா நிறைய பேருக்கு வந்து தொற்று வந்து குறையுதுன்னு நம்ம சொல்கிறோம். சரி, அதாவது கிருமி வராம இருக்கிறதுக்கு இது தடுக்க உதவுது. அந்த வகையில அடுத்த கேள்வி, யூடிஐ எதனால வருது டாக்டர்? நீங்க ஒரு கிருமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, முதல்ல ஒரு தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. எதனால இது வருது? ஆக்சுவலி முதல்ல தொற்று இருக்குன்னா அது வந்து கிருமியால தான் வருது, பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும்.
அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக பாக்டீரியா இருக்கக்கூடாது. ஸோ இருக்கிற இடத்துல இருந்து இந்த இல்லாத இடத்துக்கு வரும்போது தான் தொற்றுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிறுநீர் பாதைக்கு பக்கத்தில் வந்து நம்ம மலக்குடல்னு சொல்லிட்டு ஆசனவாய் அதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நிறைய கிருமி இருக்குது, பாக்டீரியா நிறைய இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இருக்கும்போது சில பாக்டீரியா வந்து நம்ம சிறுநீர் பாதைக்கு வரும்போது அது பரவி நம்ம சிறுநீர் பைக்குள்ளே போய் பெருகி அதை வந்து நம்ம தொற்றுன்னு சொல்கிறோம். சுருக்கமாக இருக்கிறதுனால பக்கத்துலேயும் இருக்கிறதுனால நிறைய தொற்று வந்து பெண்களுக்கு ஏற்படுது. ஆண்களுக்கு வந்து அந்த பக்கத்தில் இல்லாததுனாலையும் சிறுநீர் பாதை நீளமாக இருக்கிறதுனாலையும் தொற்று ஏற்படுறது குறைச்சலாக இருக்குது. பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் சில ஹார்மோன் மாற்றங்கள்னால வருது. ஆண்களுக்கு வந்து வேற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் தொற்று வரும். ஸோ சாதாரணமாக தொற்று ஆண்களுக்கு வராது, வரவும் கூடாது. ஸோ ஒரு தொற்று வந்துச்சுனாலே அப்படின்னா ஒரு யூடிஐ ஆண்களுக்கு வந்தாலே மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற சொல்லுவோம் ஆண்களுக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இதே காரணம் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ப்ராஸ்டேட்னு ஒன்று இருக்கும். அது வயது கூட கூட அந்த ப்ராஸ்டேட் வந்து பெருசாகும். ஸோ அது வளர்ச்சி ஆகும்போது அது என்ன ஆகும்னா நம்ம பையில் உள்ள அந்த சிறுநீரை வந்து கழிக்கிறது சிரமமாகும். ஸோ இப்போ சிறுநீர் முழுசாக நம்ம கழிக்க முடியாததுனால பாக்டீரியா திரும்ப தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கூடும். ஸோ ஆண்களுக்கும் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இதனால வரலாம். ஆனால் வயது கொஞ்சம் கூட இருக்கவங்களுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு கூட. ஸோ யூடிஐ அப்படிங்கிறது எதனால் ஏற்படுதுன்னு டாக்டர் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஆனால் யூடிஐனால வர எரிச்சல், வலி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து பேச போகிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4 யூடிஐ, அதாவது சிறுநீர் பாதை தொற்று. இந்த நோயை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதோடைய பின்விளைவாக யூடிஐ வரக்கூடுமா? வரலாம். ஸோ இப்போ பக்கவாதம்னா எடுத்துக்கொள்ளுமே. ஸோ பக்கவாதம்ங்கிறது நம்ம நரம்பியல் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. ஸோ அது இருக்கவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து நீர்ப்பைக்கு போகிறதுனால அதுலேயும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீர்ப்பை வந்து ஒழுங்காக செயல்படாமல் இருக்கும். ஸோ முழுமையாக சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் பக்கவாதத்தினாலே. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம முதுகெலும்புலையும் எதுவும் காயம் ஏற்பட்டாலும் அதே பிரச்சனை ஏற்படலாம். ஸோ எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைனாலும் நம்ம நீர்ப்பையை பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதில் நம்மளுக்கு நீர் முழுமையாக கழிக்க முடியாத பட்சத்தில் தொற்று ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குதா? நிறைய இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சிறுநீர் கழிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். யூஸ்வலாக அது வந்து எரிச்சல் தான் ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் கழிக்கும் போது நிறைய எரிச்சல் இருக்கும், வலி நிறைய இருக்கும், சிறுநீர் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அது தவிர்த்துட்டு வயிற்றில் வலி ஏற்படலாம். ஆனால் இந்த தொற்று வந்து சிறுநீரகத்துக்கு போயிடுச்சுன்னா, அப்படின்னா சிறுநீர் பையில் இருந்த தொற்று வந்து சிறுநீரகம் வரைக்கும் பரவிருச்சுன்னா காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். குளிர் காய்ச்சல் கூட வரலாம். அப்படி விட்டுட்டோம்னா நிறைய அறிகுறிகள் இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ அறிகுறிகள்னு சொல்லும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா இல்லை. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போ கிருமிகள் அந்த பாக்டீரியான்னு சொல்லும்போது அது நிறைய வந்துடுச்சுன்னா ஒரே மாதிரி அறிகுறிகள் தான் ரெண்டு பேருக்கும். ஓகே. அப்போ சிறுநீர் கழிக்கிறதுல பிரச்சனை, அதாவது அந்த எரிச்சல் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் பிரச்சனை, தயவு செஞ்சு மருத்துவரை போய் பாருங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க டாக்டர். கண்டிப்பாக. சரி டாக்டர், இப்போ வந்து அறிகுறிகளே தென்படாத ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அடிக்கடி ஸ்க்ரீனிங்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ரத்தத்தை எடுத்து பார்ப்பாங்க, அதே சமயத்தில் சிறுநீரையும் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ சில பேருக்கு அறிகுறிகள் இல்லாமல் சிறுநீரை வந்து நம்ம ஆராயும் போது அதில் வந்து தொற்று இருக்குன்னு தெரியும். ஆனால் நம்மளுக்கு அறிகுறி இல்லாத பட்சத்தில் சிறுநீர் தொற்றை வந்து ட்ரீட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு மருந்து எடுத்துக்க கட்டாயம் இல்லை. ஆனால் இது வந்து அடிக்கடி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணுவாங்க.
அடிக்கடி செக் பண்ணுவாங்க. அது எதனாலன்னா இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கும் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா அகெயின் ஹார்மோன் மாற்றங்கள் சேஞ்சஸ்லாம் ஏற்படும். நம்ம குழந்தை உருவாக அந்த சிறுநீர் பையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கூடும். ஸோ அதனால அகெயின் சிறுநீர் கழிக்கிறது வந்து முழுமையாக இருக்காமல் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அந்த சிறுநீர் தொற்றை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சீக்கிரம் குணப்படுத்தலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக. இது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சில சமயத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் கர்ப்பத்தில். ஸோ குறை பிரசவம் வரலாம், இல்லைன்னா குறைந்த இடை உள்ள குழந்தைகள் பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ரெகுலராக வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க சிறுநீரை. சரி டாக்டர், இப்போ அந்த தொற்று ஏற்பட்ட காலகட்டத்திலேருந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த யூடிஐ அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும், அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கா? அப்படின்னு எக்ஸாக்டாக இல்லை. ஸோ இப்போ நிலையான ஒரு அளவு இருக்கும் பாக்டீரியா, அதில் நம்மளுக்கு அறிகுறி ரொம்ப தெரியாது. ஸோ உடம்புலேயே உள்ள நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மள உடம்புலேயே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை வந்து குணப்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது, அந்த பாக்டீரியா வந்து போக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை விட கூடுனுச்சுன்னா நம்ம உடம்பால் அதை சமாளிக்க முடியாது. அந்த பட்சத்தில் நம்மளுக்கு அறிகுறிகள்லாம் நிறைய தெரியும். அப்போ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்காமல் விட்டுட்டோம்னா கூட நாள் அந்த நீடிக்கும். நம்ம சீக்கிரம் வந்து அதை குணப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய அறிகுறிகளும் காணாம போயிடும். சமாளிக்கிற வரைக்கும் நம்ம உடம்பே சமாளிக்கும். இல்லைன்னா ஃபோன் அடிச்சு அடே பண்ணுடா அப்படின்னு அறிகுறிகளை அதை அனுப்ப ஆரம்பிச்சு. சரியா சொன்னீங்க. சரி, யூடிஐ இதால பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். எனக்கு முதல் யூடிஐ 2022 வந்துச்சு. அப்போது எனக்கு வந்தப்போ எனக்கு எப்போ டாய்லெட் போனாலும் இரிட்டேட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஃபிகர் சம்திங் வாஸ் ராங். அப்போ நான் மருத்துவரை பார்க்க போகும்போது அவர் என்கிட்ட சொன்னார் யூடிஐ இருக்குன்னு. எதனால இது ஏற்பட்டு இருக்கலான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், பிகாஸ் த வெதர் இன் சிங்கப்பூர் இஸ் ஸோ ஹியூமிட், ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலான்னு சொன்னார். அப்புறம் அவர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், அது ஒரு 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணி எடுக்க சொன்னார். எனக்கு இந்த பிரச்சனை வந்து 2 to 3 வீக்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் நான் வேலைக்கு போகும்போது ஐ வாஸ் வெரி டிஸ்ட்ராக்டட். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் டாய்லெட்டுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் நண்பர்கள் கூட வெளியில் போகும்போது நான் எப்போ பார்த்தாலும் டாய்லெட் அண்ட் பிடே தேடிக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே நான் வெளியில் போகிறத ரொம்ப குறைச்சிட்டேன் அந்த 2 வாரத்தில். நான் வீட்டில் இருக்கும்போதும் இட் அஃபெக்டட் மீ. ஏன்னா ஐ ஹேட் லோ appetite, பசிச்சாலும் எனக்கு சாப்பிட தோணாது. அண்ட் ஹெவி பீரியட் ஃப்ளோ வேறு இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ அது எல்லாம் அந்த 2 வாரத்தில் வந்து இட் ரியலி அஃபெக்டட் மை டெய்லி லைஃப். மறுபடியும் எனக்கு யூடிஐ பிரச்சனை 2024 வந்துச்சு. அப்போது வந்து நான் டாக்டரை பார்க்கும்போது அந்த டைமில் திருப்பி அவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து 2 வீக்ஸ் கோர்ஸ் ஆஃப் மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ண சொன்னார். அதுலேருந்து ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ் நான் எடுக்கிறேன். where I go for regular doctor checkups every 3 to 6 months. அதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு யூடிஐ வந்தா ஒருத்தருடைய வாழ்க்கை தரமே மாறி போகுது இல்லையா? ஆமா, நிறைய விஷயங்களை வந்து தடைப்படுது. ஆமா, இதை எப்படி நீங்க டயக்னோஸ் பண்ணுவீங்க டாக்டர்? என்ன சோதனைகள் செஞ்சு நீங்க அதை டயக்னோஸ் பண்ணுவீங்க? ஸோ சிறுநீர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து உடனே நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குது. அது வந்து டிப் ஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன ஒரு தாளில் வந்து நிறைய கோடுகள்லாம் இருக்கும். அந்த யூரினில் வந்து நம்ம கலெக்ட் பண்ண யூரினில் வந்து அந்த தாளை வந்து நம்ம வச்சதுக்கப்புறம் சிலதெல்லாம் நிறம் மாறும். அந்த நிற மாற்றத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதில் வந்து பாக்டீரியா கூட இருக்கா இல்லை சாதாரண அளவு தான் இருக்காங்கிறது. அது தெரிஞ்சிருச்சுனாலே யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது சில சமயத்தில் பத்தாது. ஏன்னா ஒரு சில ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம், அது அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு அடுத்த தடவை கொடுக்கும்போது வேலை செய்யாது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் சில மருத்துவர்கள் என்னை உள்பட நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை தொற்று இருக்குன்னா கண்டிப்பாக அதை கொடுப்போம். அப்படி இல்லை கொஞ்ச நாள் நம்ம வந்து காத்திருந்து பார்க்கலாம், நிஜமாவே இது தொற்று தானான்னு தெரியறதுக்கு அந்த 2வது டெஸ்ட் வந்து கல்ச்சர்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 3 நாள் வந்து லேபில் வச்சு ஒரு 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 பிளேட்டில் அந்த தொற்று அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து வளர்றதுக்கு என்ன எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதில் நிறைய இருந்துச்சுன்னா அதில் எல்லா ஆன்டிபயோட்டிக்கும் வச்சு பார்ப்போம் எந்த ஆன்டிபயோட்டிக் இந்த பாக்டீரியாவுக்கு உகந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கல்ச்சருங்கிறது. இது வந்து 3 நாள் ஆகும்.
ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ இந்த நிலையில் வந்து மருத்துவர்கள் ஜென்ரலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. இந்த கல்ச்சர் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்படி அது சரியாகாத ஒரு நிலை இருந்துச்சுன்னா. ஆக்சுவலி இதை கேட்கணும்னு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணே வந்து சொல்லிட்டாங்க, ஒரு தடவை யூடிஐ வந்துச்சுன்னா மறுபடியும் வருமா அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். அவங்க வந்து 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது டாக்டர்? இது நடக்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா, இல்லை ஒரு சில பேருக்கு தான் இது நடக்குமா டாக்டர்? இப்போ ஒரு தடவை தொற்று வந்துருச்சு, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டோம், சரியாயிருச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப வராதுன்னு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னொரு இன்ஃபெக்ஷன் வர. ஸோ ஜென்ரலாக வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அடக்கிக்கிட்டு இருக்குது, நம்ம நீர் வரும்போது நம்ம போகாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், வேறு எதுவும் வேலை இருக்குது, அவசரமாக எதுவும் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம்னாலும் அதிகமாக தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்தோம்னா 2வது தடவை இல்லைன்னா அடிக்கடி தொற்று வர்றதை நம்ம தவிர்க்கலாம். இப்ப யாருக்காவது கழிவறை போகணுமா? உங்களுக்கு கழிவறைக்கு போகிறதுக்கான நேரத்தை இப்ப உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. ரொம்ப வெயில், நிறைய வேர்க்குது. ஆனா நம் உடல் வேர்க்கும் பொழுது தண்ணீர் மட்டும் இழக்காமல் அதோட சேர்த்து எலக்ட்ரோலைட்ஸையும் இழக்குது. எலக்ட்ரோலைட்ஸ்ல சோடியம், குளோரைட் போன்ற மினரல்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரோலைட்ஸ் முக்கியமாக நம் உடலில் உள்ள நீர்நிலையை சமநிலைப்படுத்துவதோடு நம்மளுடைய நரம்புகள் மற்றும் தசைகளை சரியாக செயல்பட உதவுகிறது. இந்த தண்ணீரையும் மினரல்ஸையும் ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இன்ஃப்யூஸ்ட் வாட்டர். வெறும் 10 நிமிஷம் தான் எடுக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல எலுமிச்சை இப்படி தின் ஸ்லைசஸாக வெட்டி உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளரியை தின் ஸ்லைசஸாக வெட்டி கொஞ்சம் புதினா இழைகள் அதையும் உள்ளே போடுங்கள். தண்ணீரில் இப்போ நம்ம வெள்ளரி, எலுமிச்சை மற்றும் புதினாவை சேர்த்துருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் குறைந்தது 1 மணி நேரமாவது வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதை குடிக்கலாம். தண்ணீரில் எலுமிச்சை, வெள்ளரி மட்டும் சேர்க்காம நீங்கள் மற்ற பழங்கள், அதாவது ஸ்ட்ராபெரிஸ், பெரிஸ், ஆப்பிள் போன்ற பழங்களையும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுநீர் பாதை தொற்று இந்த பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி சக்தி மேகனா டீஹைட்ரேஷனை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சில டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, டாக்டர் கிட்ட தான் நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்க போகிறோம். டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து யூடிஐ இருக்குது, சரியா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முதற்கட்ட சிகிச்சை முறை எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் அறிகுறிகளோடு வந்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி 2 டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கொடுப்பாங்க. நார்மலாக முதல்ல அவங்க பேசின மாதிரி 2 வாரம் அவசியம் இல்லை. அது அவங்களுக்கு சரியாகாதனால தான் அவ்வளோ கூட நாள் கொடுக்குறாங்க. ஆனால் சிறுநீர் பாதை தொற்று வந்து நம்ம சிறுநீர் பையில் மட்டும் இருக்கிறதுனால அது ஒரு சிம்பிள் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது ஒரு 3லேருந்து 5 நாளுக்கு மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். பட் நிறைய பேருக்கு வந்து 1-2 நாள்லேயே வந்து அறிகுறிகள்லாம் குறைஞ்சிரும். அதனால என்ன செய்கிறாங்க, மாத்திரையை எடுக்கிறாங்க. ஸோ இது எடுக்காமல் போகிறதுனாலையும் அந்த கிருமி, அந்த பாக்டீரியா வந்து ஓரளவு இருக்கும். ஸோ ஒரு மாதம் கழித்து திரும்ப வரலாம். ஸோ அதனால கூட அவங்களுக்கு மறுபடியும் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா மொத்தமாக முடிச்சிருங்க. இது எந்த தொற்றாக இருந்தாலும் ஒரே அட்வைஸ் தான். சிறுநீர் தானேன்னு சின்னதாக நினச்சிடாதீங்க, அதனால பெரிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு டாக்டர் பீதியை கிளப்பி விட்டுருக்காரு. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவரை நாடுங்க. அதற்கான தீர்வு உங்களுக்கு உடனே கிடைக்கும். 2 நாள் போகட்டும், 3 நாள் போகட்டும்லாம் காத்திருக்க வேண்டாம். இப்பவே அறிகுறிகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக மருத்துவரை போய் பாருங்க. சரி கார்த்திக், இவ்வளோ பேசிட்டோம். எஸ், இப்போ லீனாவுக்கும் குணாவுக்கும் நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறோம். நம்ம எவ்வளோ பேசணும், அது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா, அறிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போகிறோம். தயாராக இருக்கீங்களா? தயார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லீனா, குணா கையில் வந்து ஒரு அட்டை இருக்குது. ஒரு பக்கம் நெய்,
இன்னொரு பக்கம் பொய் அப்படின்னு எழுதி இருக்கு. நானும் ஷாமனியும் வாக்கியங்களை சொல்லுவோம், அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அது சரியா தவறா அப்படின்னு நம்ம மருத்துவர் சொல்லுவாங்க. தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்காங்க. சரி, இப்ப யூடிஐ அப்படின்றது ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தரிடம் பரவக்கூடிய ஒரு நோய். ஓகே, அவர் வந்து மெய், இவர் வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் என்ன சொல்றீங்க? பொய் தான். ஒரு ரெண்டு இன்னொருத்தருக்கு பரவுற வியாதி இல்லை யூடிஐங்கிறது. அதிகம் தண்ணீர் அருந்துபவர்களுக்கு யூடிஐ வராது. ஒருத்தங்க மறுபடியும் பொய்ன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தங்க மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர், நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லதுதான். நல்லதுதான். வராதுன்னு சொல்லலாமா சார்? ஆல்மோஸ்ட் வராதுன்னு சொல்லலாம். சோ வர வாய்ப்பு இருக்கு. மருத்துவத்துல வந்து ஒண்ணுமே 100% இல்லைன்னு. அப்ப என்னோடதான் சரியான ஆன்சர். இந்த கேம் ஆல் ரிஜெக்டட். சரி சரி, உங்களுக்கான 3வது வாக்கியம் இதுதான். சுகாதாரமற்ற கழிவறைக்கும் யூடிஐக்கும் சம்பந்தம் இல்லை. பொய். அங்க ஒரு ஆள் என்ன காட்டாம ஒட்டியே வச்சிருக்காங்க. யோசிக்கிறேன். அகேன் முகுந்து இந்த விடை வந்து பொய் தான். ஸோ இதனால வந்து சுகாதாரமற்ற கழிவறையினால வந்து உங்களுக்கு யூடிஐ வந்துடாது. பட் அது சுத்தமாக இல்லைன்னா அதில் உள்ள கிருமிகள்லாம் நம்ம கையில் வர்ற வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம சுத்தம் பண்ணாமல் நம்ம எங்கேயும் வச்சோம்னா அது அகெயின் நிறைய நம்மளுக்கு தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகளை கூட்டுதே தவிர இது கண்டிப்பா அந்த கழிவறையை பயன்படுத்துறதுனால எனக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கான அடுத்த வாக்கியம், அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது யூடிஐ வரக்கூடும். பொய். இருவரும் ஆணித்தரமாக பொய் என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமா பொய் தான். யூடிஐ எல்லாருக்கும் வராது. பெண்களுக்கு கூட வரலாம், ஆண்களுக்கு வராம இருக்கிறது தான் நல்லது. அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து மருத்துவரை பார்க்கணும். ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. அந்த வகையில கூட லீனா, உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு அரங்கத்துக்கு வந்து யூடிஐ பத்தி கூட எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். லீனா அவங்களோட சொந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். நன்றி டாக்டர். டாக்டர், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் நம்ம நேரங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமா எல்லாரும் மனசுல இப்ப வச்சிட்டு இருக்கிறது, கழிவறைக்கு போனோம்னா உடனே போயிருங்க, கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. ஓகே கார்த்திக், ஓரளவுக்கு இன்னைக்கு யூடிஐ பத்தி பேசி இவ்வளோ இருக்கா யூடிஐல அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. அந்த தலைப்பை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நாங்க கேட்க போறோம். என்ன தலைப்புன்னு கேட்குறீங்களா? அடுத்த வாரம் பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமினி குணசேகர், கார்த்திகேயன், சோமசுந்தரம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.